வெல்கம் டு அன்னம் சமையலறை. இன்றைக்கி நம்ம பச்சை பருப்பு வச்சு பஞ்சாபி டால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பச்சை பருப்பு, ஒரே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கழுவிட்டு தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சின பிறகு ஒரு பட்டை, 3 லவங்கம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் அதுலேயே அது போட்டுடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடுங்க. 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த எப்போவுமே பருப்புக்கு மேலே தண்ணி இருக்கணும். 3 விசில் விட்டுடுங்க. 3 விசில் விட்ட பிறகு பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு எல்லாமே. இப்போ நம்ம மேலோட்ட அந்த தண்ணியை மாத்திரம் வடித்து எடுத்துக்குவோம். ஒரு வேறு பாத்திரத்தில் தண்ணி வடித்த பிறகு நம்ம சின்ன மத்தில் ஸ்மாஷரோ இல்லை மத்து இருந்தால் கூட போதும். மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோ. நம்ம கீரை கடையிற மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடாயிலே அந்த பருப்பை அந்த கடாயிலே ஊற்றிக்கோங்க. கடாயில் ஊற்றின பிறகு நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி எல்லாம் போட்டு நான் கீழே அடுப்புலலாம் வைக்க வேணாம், நம்ம சைடில் வச்சுருக்கேன். அதிலே நல்லா போட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நீங்கள் அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட வேண்டியது தான். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த டிஷ் சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு தேங்காய் சாதம் பண்ணிங்க, தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.